தமிழகத்தில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்கான முன்னேற்பாடுகள் ஜெட் வேகத்தில் தொடங்க உள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு எந்தவித புகாருமின்றி பரிசு தொகுப்பை வழங்க கூட்டுறவுத்துறை விரிவான வழிகாட்டுதல்களை இன்று வெளியிட்டுள்ளது. இதன்படி வரும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் டோக்கன்களை அச்சிட்டு முடித்து சுழற்சி முறையில் விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அரசியல் தலையீடுகள் இன்றி நியாய விலைக் கடைகளில் பணியாளர்கள் மட்டுமே நேரடியாக இல்லங்களுக்கு சென்று டோக்கன்களை வழங்க வேண்டும் என திட்டவட்டமாக உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்ட நெரிசலை தவிர்க்க நேர கட்டுப்பாடுகள் மற்றும் கூடுதல் பணியாளர்கள் நியமனம் என பல அதிரடி மாற்றங்கள் இந்த ஆண்டு அமலுக்கு வருகின்றன. 2026ஆம் ஆண்டு தைத் திருநாளை முன்னிட்டு தமிழக அரசு வழங்க உள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் குறித்து கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களும் அதிரடி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். இதன்படி பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்கள் வரும் ஜனவரி 2ஆம் தேதிக்குள் அச்சிடப்பட்டு விநியோகத்திற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த டோக்கன்களை ரேஷன் கடை ஊழியர்களை நேரடியாக அட்டைதாரர்களின் வீட்டுக்கு சென்று வழங்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் அரசியல் சார்ந்த நண்பர்களையோ அல்லது வெளி நண்பர்களையோ இந்த பணியில் ஈடுபடுத்தக்கூடாது என கிடுகிடுப்பிடி உத்தரவிடப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருப்பதை தவிர்க்க சுழற்சி முறையில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி தெருவாரியாக பிரிக்கப்பட்ட அட்டவணையின் அடிப்படையில் முதல் நாளில் பிற்பகல் 100 பேர் பிற்பகல் 100 பேர் என மொத்தம் 200 பேருக்கு மட்டும் பரிசு தொகுப்பு வழங்கப்படும். 2ஆம் நாள் முதல் இடவசதியை பொறுத்து முற்பகல் 200 பேர் மற்றும் பிற்பகல் 200 பேர் வரை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அட்டைகள் கொண்ட கடைகளில் தட்டுப்பாடு இன்றி விநியோகம் செய்ய 3 பணியாளர்களை வரை நியமிக்கப்பட உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை அதிக கூட்ட நெரிசல் அல்லது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ள கடைகள் பட்டியல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு போதிய போலீஸ் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்குள் டோக்கன் விநியோக முன்னேற்றம் குறித்து கூகுள் ஷீட் வாயிலாக தலைமை இடத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தரமான பொருட்களை போதிய அளவில் முன்கூட்டியே இருப்பு வைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கும் தேதி விரைவில் முதலமைச்சரால் முறைப்படி அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் தரமான பச்சரிசி, சர்க்கரை மற்றும் கரும்பு ஆகியவற்றுடன் ரொக்கப்பணமும் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரிக்கப்பட்டுள்ளது. கரும்பு கொள்முதல் மற்றும் பரிசு பை தயாரிப்பை குறித்து முதல் கட்டுப்பாடின்றி பணிகளை ஏற்கனவே முடிவடைந்த நிலையில் டோக்கன் விநியோகம் குறித்த இந்த தகவல் இனிப்பான செய்தியாக அமைந்துள்ளது. ஜனவரி 2 வாரத்தில் விநியோகம் தொடங்க வாய்ப்புள்ளதால் எந்தவித புகாருமின்றி இந்த பணிகளை முடிக்க கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 2026 பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்கான முன்னேற்பாடுகள் ஜெட் வேகத்தில் தொடங்க உள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கு எந்தவித புகாருமின்றி பரிசு தொகுப்பை வழங்க கூட்டுறவுத்துறை விரிவான வழிகாட்டுதல்களை இன்று வெளியிட்டுள்ளது.